ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் ரெசிபி. இது நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக அதே கப்பில் ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் இதெல்லாமே சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சா போதும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா தண்ணி சுண்டி அடியில் தீஞ்ச மாதிரி போயிடும். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி பருப்பு நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் சாம்பார் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கணும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு சைடு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு இப்போ ஒரு சொம்பு தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இப்போ இன்னொரு டைம் கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைஞ்சிட்டு ஒரு கரண்டி வச்சும் கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா அடியில் பருப்பெல்லாம் தண்ணியில் கொதிக்க விடும் போது ஆறி போன மாதிரி ஆயிரும். இதில் பருப்பில் எப்பயுமே உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது முருங்கைக்காயும் கத்திரிக்காயும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி புளியை ஊற்றக்கூடாது. இல்லைன்னா காய் வேக லேட் ஆகும். அதனால் காய்க்கு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 50 ml ஆஃப் ஆயில் வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் சாப் பண்ணி அதை போட்டுட்டு அப்புறம் ஒரு வரமிளகா, உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமேட்டு ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் எப்பயுமே குழம்புல போடும்போது நல்லா வாசமாகவும் டைஜஷனுக்கு நல்லதும் கூட. அதனால் சீரகம் போடுங்க. அப்புறமேட்டு ஒரு மிளகு இருக்குல்ல, மிளகு ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் பெருங்காயம் எப்பயுமே சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சாம்பாரில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இதை கொதிக்கிற சாம்பாரில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் டக்குன்னு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெடி டு சர்வ். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.